நான் லீவில் இருக்கேன், அவள் டியூட்டியில் இருக்கா, அவன் வெக்கேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் லீவ், டியூட்டி, வெக்கேஷன் இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதில் இதுக்கு முன்னாடிலாம் ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம். ஓகே, சில பேர் வந்து இன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆன் யூஸ் பண்ணணும், ஆன் லீவ், ஆன் டியூட்டி, ஆன் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் லீவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ எம் ஆன் லீவ் அப்படின்னு சொல்லலாம். அவள் டியூட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மை டீச்சர் இஸ் ஆன் வெக்கேஷன், அதாவது என்னோட டீச்சர் வெக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மை டீச்சர் இஸ் ஆன் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவன் எங்கே ரொம்ப நாளாக ஆஃபீஸில் காணோம், எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் கொஞ்ச நாளாக ஒரு பிரேக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ இந்த இடத்துல அவன் கொஞ்ச நாளாக ஒரு பிரேக்கில் இருக்கான், அதாவது ஒரு இடைவேளையில் இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஹீ இஸ் ஆன் அ பிரேக் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு பிரேக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் ஆன் அ பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இனிமேல் நான் லீவில் இருக்கேன், டியூட்டியில் இருக்கேன்னு சொல்லும்போது ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷனை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.